கடுகு திரைப்படம் வந்து மார்ச் 24 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் சம்மந்தப்பட்ட இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ, நடிகர் எல்லாம் வந்திருக்கும். ராஜ்குமார் சார். கடுகு திரைப்படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கோரீஸ்வரா மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஏதோ ஒரு கதை மைண்டில் இருந்துச்சு. அதை நம்பி ஒரு படத்தை ஆரம்பித்தோம். எல்லாருமே நேர்மையாக வேலை செஞ்சோம், நம்பி வேலை செஞ்சோம். ஸோ இப்போ வந்து 2D வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சூர்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது இந்த படத்துக்கான மரியாதை வந்து இப்போ வேறையாக இருக்குது. ஸோ படம் பார்த்து தான் வாங்கிப்பாங்க, படம் நல்லா இருக்கு படத்து அப்படின்னு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். நேர்மையாக உண்மையாக வேலை செஞ்சால் இன்றைக்கி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. மார்ச் 24 படம் ரிலீஸு. ஸோ அது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் தயாராகிருக்கோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக டைட்டில் இல்லை என்கிட்ட. நான் வந்து படத்தை ஆரம்பித்து நடந்துட்டு போயிட்டே இருக்கோம். நிறைய டைட்டில்ஸ் வந்து பரிசீலித்தோம். அது வந்து எனக்கு எதுவும் அரெஸ்டிங்காக இல்லை. இந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் டேரக்டர் வெங்கடேஷ் வந்து ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இருந்தார். ஒரு படம் வந்து நம்ம உண்மையாக வேலை செய்யும் போது அந்த உண்மை வந்து படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து தொத்திக்கும். ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து இந்த சம்பவம். என்னென்னா வெங்கடேஷ் வந்து அவர்கிட்ட தலைப்பு இல்லைனோ இல்லை அதை பற்றி எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வந்தார். வந்து இறங்கின உடனே மில்டன் வரவுள்ள எனக்கு ஒன்று தோணுச்சு, கடுகு அப்படின்ற டைட்டில் எப்படி இருக்கும் உங்கள் படத்துக்கு, ஏன்னா உங்கள் கதைக்கு அது பொருத்தமாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா. நான் ஒன்றுமே பேசுகிறேன். உடனே ஃபோன் எடுத்து ட்விட்டரில் வந்து கடுகு டைட்டில் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணேன். ஸோ அப்படி தான் இந்த படம் கடுகுன்றது ஃபார்ம் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலாக மில்டன் சாரோட ரொம்ப வருஷமாக அசோசியேஷன் இருந்திருக்கு. நாங்கள் காதல்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ண அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறதுலேருந்து இப்போது கடுகு வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு நடுவில் பழனி ஆமாம், சினிமாட்டோகிராஃபி டைரக்ஷன் ரெண்டுமே. ஸோ இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு நல்ல தீனி போடுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நாள் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக அவர் எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் கோலிஸோட மூலமாக டைரக்டராகவும் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பெஸ்ட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தான் எனக்கு இந்த படம். இன்ஃபேக்ட் அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நானும் நிறைய விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணி, ஏன்னா இந்த படம் நான் பண்ணணுங்கிற ஒரு பயங்கர ஒரு ஸ்டபனாக இருந்து இந்த ஃபிலிமை நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ என்னோட கேரக்டர் கண்டிப்பாக நம்பிக்கை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு டவுன்ஷிப் பாக்ஸர் என்ன எப்படி இருப்பாங்களோ அதை சுற்றி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வரும். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு என்னோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபிலிமாக ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவாக இருக்கும் இந்த ஃபிலிம். கடுகு இந்த படத்தில் என்ன நடிக்கணும்னு முதல்ல விஜய் மில்டன் சார் சொல்லும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இப்படி ஆயிட்டார், அவர் நல்லா தானே இருந்தார், ரொம்ப நல்ல கேமராமேன், நல்ல இயக்குனர், கொலிசோட எல்லாம் மிக நல்ல படம், 10 எல்லாம் மிகப்பெரிய ஹீரோக்கள் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய இது இருக்குது, எதுக்கு போய் இப்படி ஆகிறாருன்னு பல முறை நான் சொல்லிட்டேன். அவர்கிட்டையும் சொன்னேன், விருதாளர்கள்ட்டையும் சொன்னேன், நிறைய பேர்ட்ட சொன்னேன். ஆனால் அவர் பிடிவாரமா நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, கடவுள் விட்ட வழி யாரு நம்ம காப்பாற்ற முடியும். நான் கேட்டேன், எப்படி சார் இந்த படம் என்ன வச்சு எடுத்தா யார் வாங்குவா படத்தை, அப்படி யாராவது வாங்குறாருன்னா நானே எடுத்திருக்க மாட்டேன் நான் மறுபடியும் எவ்வளவு சொன்னேன். இல்லை சார் இந்த கதை என்னோட கதை உங்களை டிமாண்ட் பண்ணுதுன்னாரு. அதில் அவர் உறுதியா இருந்தாரு. சரி, நான் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி என்னுடைய வேலைகள் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நிஜமாவே 2D சூர்யா சார் இந்த படத்தை வாங்கிட்டாரு, மிகப்பெரிய நிறுவனம் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க போது அவருடைய நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. எனக்கு இல்லாத நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கம்பெனியில இருந்து கூட நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, அந்த படம் நீங்க பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி கண்டென்ட் எங்கே கிடைக்குது சார், அவ்வளோ நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காரு படத்துல, அதுதான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. ஆக மில்டன் சாரோடைய நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. அது திரையரங்குகள் வந்து உங்க முன்னாலேயும் எல்லார் மூலையும் ஜெயிக்கும் பொழுது நிஜமாவே இவங்க முதல்ல இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது டைரக்டர், ப்ரொடியூசர்,
அப்புறம் நடிகர்னு என்ன இந்த சைட் பனியன் போட்ட ஒரே காரணத்துக்காக கிண்டல் பண்ணாலும் நிஜமாகும். ராஜ்குமார் வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷூட்டிங் கேப்பில் போய் ஓரமாக தம் அடிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் தான் போவோம். அவர் தம் அடிப்பார், நான் பக்கத்தில் நிற்பேன். நான் ஸ்மோக்கிங் கிடையாது எனக்கு, நான் ஸ்மோக் பண்ணி நின்றுட்டு இருப்பேன். அவர் வந்து தம் அந்த புகை ஒரு ஸ்டைல்லாம் அவர் இப்படி ரசிச்சு ஒரு ஸ்மோக் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டே இருப்பேன். நிறைய கதை சொல்லுவார், அவர் கதை வச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி கடவுளும் வந்து ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை, என்ன கொடுத்த நம்பிக்கை என்னவோ தெரியல எடுத்தோம். கடவுள் புண்ணியத்திலே எல்லாம் நல்லபடியாக நடந்தது. கூட வந்து கரெக்டான ஆளுங்க சேரும்போது ஒரு விஷயம் வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலோ பரத் ஆகட்டும், தயாரிப்பாளர் பரத் ஆகட்டும், என்னோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு முழுமையான ஒரு படம் வந்துருச்சு. கதை நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அந்த கதை கொடுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கதை நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துடும். அதுதான் கதை. ஆஸ் அ பர்சனாக நான் ஒரு ஃபஸ்ட்டு காதலில் எப்போ பார்த்தனோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஆஸ் அ பர்சனாக வந்துட்டு அப்படி தான் இருந்திருக்கு. எந்த பிஹேவியர் பேட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து ஒருத்தரை டீல் பண்ணுற விதம், மரியாதையாக வந்துட்டு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு எல்லாத்தையும் அணுகிற விதம் எதுவுமே மாறல. ஆஸ் அ பர்சனாக வந்துட்டு அவர் அப்படியே தான் இருந்திருக்காரு. பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வந்துட்டு நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி அழகாக இருக்கிற பயமாக இருக்குன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த மெனக்கெடல், அந்த படத்துக்கு எவ்வளோ சின்சியராக, அது வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்துட்டு இப்போ நான் கடைகளில் அவர் பார்க்கும்போது அந்த ரொம்ப ஜெனுவினாக வந்து இந்த கிராஃப்டை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாங்கிறது ரொம்ப க்ளீனாக எவிடெண்ட்டாக தெரியுது. சினிமாவை ரொம்ப நேசித்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஜெனுவினாக பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கடுகு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மில்டன் சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் இதுவே அவர் பிளே அட்வான்டேஜ் என்னன்னா ஹோல் ப்ரொடக்ஷன் வேறு, கேமராமேன் அவர் தான், டைரக்டர் அவர் தான். ஸோ எல்லாம் இருக்கும்போது ஒரு ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் என்றைக்குமே வந்துட்டு ஒரு வேற ஒரு செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வரும்போது ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீல் இருந்ததுனால எனக்கு மில்டன் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுங்கிற ஆசை தான். கேரக்டருக்காக மெனக்கெடுறதுங்கிறது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரத்லாம் வந்து 555 வந்து எனக்கு ஒன்றும் புரியல. போஸ்டர் வச்சுருந்தது நம்ம மறந்தாது மறந்தேன். இப்போ கடைகளில் கூட லொக்கேஷன் பார்க்கும்போது எடுத்து என்ன பண்ண பண்ணுறீங்க, யார் நடிக்கிறாருன்னு பரத்னா, சார் எங்கள் ஜிம்மில் அவர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம். நம்ம சின்ன பையன் நினச்சிட்டு ஜிம்மில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி அது ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் மெனக்கெட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ராஜ்குமார் வந்து ஒரு டைரக்டர், அவர் வந்து அவரோட மெனக்கடல் லெவல் வந்து ஒரு நடிகரோட லெவலோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு புலிவேஷி கலைஞர் அப்படின்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அது வந்து படத்தில் வந்து அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கணும், அவரோட வாக்கிங்லேருந்து எல்லாத்துலேருந்தும் கிளைமாக்ஸ் ஃபைட்லேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்காக மெனக்கிட்டு ஒரு புலிவேஷி கலைஞரை அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு வந்து கிளாஸ் எடுக்க வச்சோம். அது வந்து அப்படி ஒரு எக்ஸசைஸ். அதுக்கு அந்த ட்ரெஸ், அந்த பெயிண்ட்டு, அந்த மெனக்கடெல்லாம் வந்து ஐயோ பயங்கர ஹெக்டிக்கான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டு கடைசியில் தான் அந்த போர்ஷன் ஷூட் பண்ணோம். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறப்போ ஒரு பெரிய செட்டப், அது பெரிய எல்லா ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷன், அது இதுன்னு ஒரு 4 கேமரா. ஸோ அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்க நடித்த ஜூனியர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே குசு குசுன்னு பேசிட்டாங்க. நல்லா நான் கவனித்தேன். சார் எதிர்பார்க்கவே இல்லை சார், இவர் இப்படி ஆடுவாருன்னு, என்ன சார் இப்படி பண்ணிட்டாரு. அதாவது அதை வந்து யாருக்கிட்ட சொல்லியிருந்தா கூட அதில் பொய் இருக்க வாய்ப்பு இருக்கு. ராஜ்குமார் சொல்லியிருந்தாலும் பொய் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள, ஆச்சரியமா இருக்கு என்ன இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு. ஸோ என்னால் அந்த ரெவல்யூஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நல்லா பண்றாரு சார் ராஜ்குமார், நல்லா பண்ணாலும் எல்லாருமே சொன்னாங்க. ராஜ்குமார் கொஞ்சம் சொன்னாங்க. ஒரு புலிவேச கலைஞருடைய கதை, அதற்கான ஒரு பயிற்சி, மிக சிறப்பான பயிற்சி கொடுத்தாங்க. நானும் அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். அவங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நான் நல்லா பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதே பரத் சார் மாதிரி ஒருத்தர் கொடுத்துருந்தா 6 பேக் போட்டுட்டு வந்து இருப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் என்னோட சிங்கிள் பேக்கோடவே தான் அதை செஞ்சிருக்கேன். ஆமா, சிங்கிள் பேக்கோட தான் நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு கடுமையான வேலை. அவ்வளோ அந்த வேலைக்கு அவ்வளோ சூட்டபுளான ஆள் நான் ஆகலை. ஒருவேளை என்னுடைய துறை டைரக்ஷன்ங்கிறதுனாலயோ, நடிப்பு நம்ம
அவ்வளோ மெனக்கிடுறதுலையோ இல்லை மற்றவங்களோட நான் கொஞ்சம் வயசான ஆளுங்கனாலேயோ இல்லை நான் வழக்கம் போல நான் ஒரு மிகப்பெரிய சோம்பேறிங்கிறதுனாலயோ என்னவோ, ஆனா முழுமையா ஈடுபட்டு செஞ்சிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்டடா நான் அதுக்கு ஃபிட் ஆன மாதிரி தெரியல. ஆனா எல்லாரும் பாராட்டுறாங்க, நல்லா இருக்குன்றாங்க. ரசிகர்களா படம் பார்க்குறவங்க உண்மையிலே நீங்க அதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொன்னா நான் நம்பிக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான் நான் என்ன செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணல, முடிச்சுதான் அமைச்சோம். ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தை என்னோட அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா முழு படம் உட்கார்ந்து பார்த்தா கூட இதை நான் தான் சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி என்னை மாத்திட்டாங்க படத்துல. அதுக்கு என்னென்னவோ மெனக்கிட்டு அப்படி மாத்திட்டாங்க. எனக்கு படம் டப்பிங்கெல்லாம் பேசும்பொழுது பார்க்கும் பொழுது நான் இருக்கிறதா தெரியல, அவனை அந்த ஒரு கேரக்டரா தான் தெரியுது. அப்படி ஒரு கேரக்டரா அந்த டைரக்டர் அதை மோல்டு பண்ணிருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி. நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் ஏதோ பண்ணிருக்கோம். இது எக்ஸாக்டா வில்லன்ங்கிற ஒரு விஷயம் சொல்ல முடியாது. பட் ஆனா வந்துட்டு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அது அந்த சம்டைம்ஸ் அந்த செல்ஃபிஷ்னஸ் எங்க வெளியில வரும்னா, ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா அந்த சுவை நம்ம வெளியில வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது மூலமா வந்துட்டு சில விஷயங்கள் பாசிட்டிவா அமையலாம், இல்லை நெகட்டிவா அமையலாம். ஸோ இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் அங்கங்கே யூஸ் பண்ற ஒரு சின்ன கிரே ஷேட் மட்டும்தான் இருக்கும் தவிர எக்ஸாக்டா ஒரு வில்லன் அந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேல் இந்த படத்துல இல்லை. ஸோ எனக்கு கடைசியில் என்னோட கேரக்டர் பாசிட்டிவாக தான் முடியும். எல்லாருக்குமே எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கிளீனான ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது தான் வந்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு எவ்வளோ அழகாக மோல்ட் பண்ணியிருப்பாங்க தெரியும் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ வில்லன் டெஃபினட்டாக கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு கிரே ஷேட் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஒரு சின்ன சுயநலம் அந்த கேரக்டரில் இருக்கும் தவிர மற்றபடி வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அந்த நம்பிங்கிற என்னன்னா படத்துல வந்து ராஜ்குமார் வந்து அந்த பொலிவிஷன் கேரக்டர் பண்ற கஷ்டம் அப்படின்னா என்னன்னா பிசிக்கல் கஷ்டம். இந்த படத்துல வந்து ஓவராலா எந்த கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அது படத்தோட கேரக்டர் தான். ஏன்னா ஒரு கெட்டவனாவோ ஒரு நல்லவனாவோ நம்ம நடிச்சிருந்தது ஈஸி, ஏன்னா எல்லாமே ஒரு கட் அவுட் கேரக்டர்ஸ் தான். ஆனா அவன் கெட்டவனா நல்லவனா, கோபம் அவன் மேல வரணுமா வேணாமா, வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த கேரக்டர் வந்து நான் கன்சியூம் பண்ணும்போதே எனக்கு மலைப்பா இருந்தது வந்து அந்த நம்பி கேரக்டர் தான். ஏன்னா இது வந்து நான் யார்கிட்ட சொல்லி அவங்களை எப்படி நான் புரிய வச்சு இந்த ப்ராஜெக்ட்ல கூப்பிட்டு வர போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது படமா வரும்போது எப்படி வரும்ன்றது, அது எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை வந்து ஒருத்தருக்கு கடத்தி அதை புரிய வச்சு அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல கூப்பிட்டு வர்றது வந்து மிகப்பெரிய வேலை. ஆனா அப்படி ஒரு ஆள் தான் அதுக்கு தேவை. அழகான ஒரு ஹீரோவுக்கு எந்த விதமான குறையும் இல்லை, 100% ஹீரோ தான் அந்த கேரக்டர் தேவை. ஸோ என்ன பண்றதுன்னு யோசித்து நிறைய தடவை டயர்ட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணி நினைக்கும் போது சரி ஓகே அப்போனா நம்மளை நம்மளை தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் மட்டும்தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லி வரதுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடிச்சு ஒரு சின்ன ப்ரீஃப் தான் சொன்னேன். சார் நல்லா இருக்குது சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை தான், நான் எப்போ டேட் எப்போ சம்பளம் அதெல்லாம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ஸ்கோப் இருக்குது சார், இதில் நான் பண்ணுறேன். அப்பா கரெக்டான ஃப்ளேவர் வந்து பிடிச்சிட்டாருன்னு நினச்சேன். 1 வீக்கில் மீட் பண்ணலான்னாரு. பட் 3 டேஸ்லேயே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி இந்த இருக்கிறதா வச்சுக்கலாமா, காஸ்ட்யூம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மை காட் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி படத்தில் கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து கடைசியாக தான் எடுத்தோம். நான் வேணுமே தள்ளி லாஸ்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த கேரக்டர் அவங்களுக்கு புரியணும், ஃபைட் பண்ணுறவங்களுக்கும் சரி அடி வாங்குறவங்களுக்கும் சரி நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அது உள்ளே இறங்கியிருக்கணும்னு தள்ளி கடைசியாக தான் எடுத்தேன். படம் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமும் ஃபைட் எடுக்கும்போது எனக்கு வந்து பயங்கர பயமாக இருந்தது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அளவில் சிறிய வயதில் மூத்த ஒரு ஆள்கிட்ட ஒரு 6 பேக் வச்சுக்க ஒரு அழகானவன் ஃபைட் போட்டு அவன் வந்து ரியலைஸ் பண்ணி தோக்குறான் அப்படிங்கிறது வரணும். ஸோ இது எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னு பயமா இருந்துச்சு. ஆனால் 1% கூட தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு ஷார்ட்டும் ராஜ்குமார் வந்து ராஜ்குமார் இப்படி அடிங்க ராஜ்குமார், நீ இங்கே அடிங்க ராஜ்குமார், அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து அந்த இது கோவம்லாம் திருப்தி ஆகும். அப்படி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து அப்படி நின்று எனக்கு வந்து லாஸ்ட் டே கிளைமாக்ஸ் அப்போ நான் வந்து அப்படி ஓரமாக போய் நின்று கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி அப்பா நினச்சது, அதாவது கதையை வந்து கன்சியூம் பண்ணுறதுலாம் மேட்டரே கிடையாது, அதை வந்து நினச்ச மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு சேலஞ்ச் தான் டேரக்ஷன். ஸோ அப்பா தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்.
அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்ணில் வந்து பரத் தான். பரத் மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர் என்ன இருக்குன்னு தான் நினைச்சேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இதில் என்னென்னா 2D பற்றி சொல்லணும்னா, சூர்யா சார் வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது தெரியும். ஏன்னா அப்போது டைரக்டரும் அவங்களாம் வந்து ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அது இல்லாமல் அது என்னவோ அப்படியே சுற்றி அமைஞ்சு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி சார் கூட நான் பையா ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. சூர்யா சார் கூட அஞ்சானில் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்புறம் இந்த படம் முடித்த பிறகு எனக்கு வந்து இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சடனாக எனக்கு தோணுச்சு, சார் கேட்டு பார்ப்போமா, ஏன்னா அவங்க வெளிப்படம் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. நான் வந்து அவங்க டைரெக்டாக சூர்யா சார்ட்ட கூட கேட்கல, அவங்க அசிஸ்டன்ட் தான் சொன்னேன். இம்மீடியட்டாக வந்து அது வந்து ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துருச்சு. அண்ணனும் அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி எதுவும் வேறு விஷயமா பேசியிருக்காங்க. டக்குன்னு எல்லாம் முடிஞ்சுது. அது பர்ஃபெக்டாக வந்தது. எனக்கு வந்து முழு திருப்தி. ஏன்னா அது ஒரு படம் எடுக்கிறது எல்லாம் வந்து வேற விஷயம், பட் அது கரெக்டாக கொண்டு போய் ஒரு ஆள் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அவங்களால பண்ண முடியுன்ற வந்து கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருந்தது. எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இவர் வந்துட்டு சில ஃபங்க்ஷனில் அங்கே மீட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இது இப்போ தான் இந்த கடுகு படத்தில் தான் கிடச்சிது. இனிஷியலாக எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. இந்த கதையை எனக்கு சொன்னதுக்கப்புறம் சார் எனக்கு மெயினாக நான் கேட்டது என்னென்னா, அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறேன்னா, மில்டன் சாருக்கு ஒரு 3-4 மெயின் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சில பேர்ட்டையும் பேசினார். பட் ஃபைனலாக திருப்பியும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார்ட்ட வந்தது அந்த கேரக்டர். ஸோ எனக்கு இது எப்படி இது எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இது ராஜ்குமார் சாரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு படத்தில் வந்துட்டு பேலன்ஸாக வந்துட்டு அவருக்கும் ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எனக்கும் இருக்குது. இது எப்படி பண்ண போகிறாங்க ஒரு சின்ன பயம் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்பாட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு ரொம்ப சின்சியராக உழைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு ஜென்யூனிட்டி. நான் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டாக நாங்கள் நிறையா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு மெனக்கெடல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் மெனக்கெடுவாங்களே தவிர இந்த மாதிரி கேரக்டருக்காக வந்துட்டு ஃபிசிக்கலாக சேஞ்ச் பண்ணுறதோ அது ரொம்ப ஜென்யூனாக நம்பினேன். இந்த ஸ்கிரிப்டையும் நம்பினார், டைரக்டர் நம்பினார். ஸோ பேசிக்லி வந்துட்டு ஆஸ் அ பர்சனாக ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சனுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 30 படம் கிட்ட பண்ணிட்டேன். ஸோ ஃபைட்டுங்கிறது எங்களுக்கு பேசிக்லி தெரியும் எப்படி எங்கெங்கே பண்ணணும்னு. ஸோ திரைக்கு பின்னாடி இருந்து பண்ணவங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்து நடிக்கும் போது ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலாக. ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் இருந்தாலும் ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக பாவமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு மிஸ் ஆச்சு, அடி வாங்கினாரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு குத்திட்டா இந்த இடத்துல அடி வாங்கி போய் வாந்திலாம் எடுத்து. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு கால்குலேட்டிவான ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்சியராக ஜென்யூனாக ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணிட்டோம். அந்த படத்தில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டோம், பர்சனலாகவும் சரி இது. ஸோ அதனால் ஆஸ் அ ஹியூமன் பீங்காக ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு ஷூட்டிங்கில் வாமிட் எடுத்தது வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன். அடி வாங்கினால இல்லை, ரொம்ப லேட் அன்னைக்கு சாப்பிடாம வேற வந்தார். எதுவும் உடம்பு சரியில்லாமல் சாப்பிடாம இல்லை சார். அதான் அன்னைக்கு என்னாச்சு, ஒரு பஞ்ச் தெரியாமல் வாங்கிட்டார். ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த டைமிங்கில் நீங்கள் வந்துட்டு குனியணும்னு குனியாமல் நிமிந்துட்டார். ஸோ குனியும் போது வந்து மிஸ் ஆகுதான் வந்துட்டு கால்குலேஷன் கொரியோகிராஃபி. அதில் என்ன பண்ணிட்டார் தெரியாமல் வந்துட்டு இப்படி குனியத்துக்கு போல நிமிந்துட்டார் பாருங்க. தொக்கு நீங்கள் இந்த ரிப்கேஜில் வாங்கி சாப்பிடாம இருந்தார். எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டு என்னடா எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இது வேற வாந்திருக்காங்க சார், பார்த்தா அவர் தான் சார் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு. பட் அதையும் மீறி ஈ கேம் பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஃபைட். ஏன்னா எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபைட். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது எப்படி கோலிசோட வந்துட்டு கதை சொல்லும் போது ஒரு 5 பசங்க வந்துட்டு ஒரு கோயம்பேடுல ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது கதையாக சொல்லும்போது சிரிப்பு தான் வரும். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபைட் மாஸ்டரும் டைரக்டரும். ஆமாம், எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது டைரக்டர் சொன்னது மாதிரி எனக்கு அந்த பரத் சாரோட கேரக்டர் ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஒரு நானும் ஒரு இயக்குனர் தான், நிறைய கதைகள் பண்ணியிருக்கிறோம், படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோங்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் மாதிரி சேஞ்ச் பண்றதுங்கிறது ஸ்கிரிப்ட் பண்ணிக்குள்ள. ஏன்னா நான் படத்துல
நல்லா தான் இருக்காரு, அவர் ஒரு அழகா இருக்காரு, எல்லாமே இருக்காரு, ஒரு ஹீரோ தான் அவரு, எப்பவும் ஹீரோ தான் அவரு. அதை சேஞ்ச் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சீன் மிராக்கிளா இருந்தது. நான் டப்பிங் பேசும்போது எனக்கு காமிச்சாங்க, பார்த்தேன். அதுதான் ஒரு டைரக்டர் வந்து என்ன வெளியிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் எடுத்து அவரை நம்ம காமிச்ச பிறகுதான் தெரியும். ரொம்ப பயங்கரமான ஒரு டிரான்சாக்ஷன் அது. ஒரு பரத்தை அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் சேட் அப்படி இருக்கிறத காட்டுறது. பரத் சார் அதை உணர்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி பண்ணியிருந்தாரு. ரொம்ப மிரட்டலா, எனக்கு இந்த படத்துலயே ரொம்ப மிரட்சியா இருந்த விஷயம் அது. அதை நான் சொல்ல விரும்புறேன், அவருடைய அந்த கேரக்டரை பத்தி நீங்க பேசுனதுனால. நான் டைரக்டர் விக்ரமன் சார்ட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். அப்பவே மில்டன் சாரும் கேமராவில் அசிஸ்டண்டா இருந்தாங்க. 2 பேரும் நல்லா பழக்கம் இருக்கிறவங்க. ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்கேன். நாம என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு இயக்குனரா இருக்கும்போது, நம்மகிட்ட வருவீங்க, நம்ம சொல்றத நம்ம வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அதைத்தான் செய்யணும். அதனால நமக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரோ, அவர் எப்படி நினைக்கிறாரோ, அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதை முடிஞ்ச வரைக்கும் 100% செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படிதான். மற்றபடி ஒரு இயக்குனருங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. நீ வருவாயான படத்துல பார்த்திபன் சார் கூட அப்படித்தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இந்த படத்துல ஒரு சின்ன முற்றுப்புள்ளியோ ஒரு கம்மா கூட நான் வைக்கல, எல்லாமே அவர்கிட்ட ரெடியா இருந்தது, நான் சும்மா நடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நானும், எனக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். என்ன கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய பயிற்சிகள் கொடுத்து அவர் தனக்கு தேவையானபடி பண்ணாரு. மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை, இயக்குனருங்கிற பேச்சுக்கு அங்கே எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன்ன்றது வந்து எனக்கு சுத்தமாக ஃபுல்லாக இப்போ தான் பார்த்துக்கிட்டாரு. அதனால் அது ப்ரொடக்ஷன் சைடு நான் வந்து யோசிக்கவே இல்லை. மற்றபடி சினிமாட்டோகிராஃபியும் டைரக்ஷனும் சேர்த்து பண்ணுறதுன்றது வந்து அது பழகிடுச்சு. நான் வந்து கேமராமேனாக இருக்கும்போதே அசிஸ்டன்ட் மாதிரி தான் வேலை செய்வேன். கட்டர் வருதா இல்லை பார்க்கும்போதே பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் சேர்த்து தான் பார்த்தேன். அப்படியே பழகிடுச்சு. அதனால் ரொம்ப பெருசாக கஷ்டமாக தெரியுது. இது நான் இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னென்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவரோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அவருக்கு டைரக்ஷன் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. பட் ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு டீம் ரொம்ப முக்கியங்க. அது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக இல்லாமல் அவருக்கு அமைஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமாக இருக்கட்டும், கேமராமேன் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே நேர்த்தியாக ரொம்ப சின்சியராக வந்துட்டு இந்த தொழில் எடுத்துக்கிட்டு அவரோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சின்சியராக போராடினாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் மல்டி டாஸ்கிங் வந்துட்டு ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னா ஒரு கீழே இருக்கிற டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு ரொம்ப கரெக்டாக சொன்ன டேட்டில் சொன்ன பட்ஜெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அது ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட். ஸோ அந்த அடிப்படையில் ஐ திங்க் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவரோட மொத்த டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேன் டீமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சின்சியராக ரொம்ப மில்டன் சாரோட தொழிலை ரொம்ப நேசிட்டு கூட ட்ராவல் பண்ண ஒரு டீம்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்டா தெரியும் இல்லைங்க, ஒரு 3 செட்டுக்கு போவோம். ஆர்டிஸ்டுக்கே அது தெரியுதுன்னா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. நல்லா சொல்றேன், 3 டிஃப்ரெண்ட் ஷூட்டிங்ஸ்க்கு போவோம், பார்ப்போம்ல. ஒரு சில பேர் எவ்வளவு சினிமாவில் வெறும் 6 மணி ஆனால் பேட்டா எடுத்துட்டு காசுக்காக வேலை செய்யறவங்க, சில பேர் இந்த தொழிலை ஜென்யூனாக கத்துக்கணும், இவரோட சக்சஸ் நம்மளுக்கு முக்கியம், ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் நம்ம நடிக்கணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியும்ல. ஸோ எனக்கு அந்த கடுகு டீம் வந்தமோ அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மொத்த டீமும் நம்மளுக்கு கொடுக்குற எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப ஜென்யூனா இருந்தது. ஸோ அது நம்மளே ஒர்க் பண்ண வச்சு ஷூட் ஒரு 50-55 டேஸ் போச்சு. பழவேற்காடு, அப்புறம் கடலூர் பக்கத்தில் தரங்கம்பாடி, அப்புறம் மோஸ்ட்லி பழவேற்காடு தான். அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஒரு அருமையான லொக்கேஷன். அது நிறைய பேர் அங்கே பண்ணுறதில்ல. அதே மாதிரி தரங்கம்பாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அது வந்து நம்ம எங்கே எதை எடுத்தோன்றதே வந்து படம் பார்க்கும்போது தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தரங்கம்பாடி உண்மையில ரொம்ப நல்ல லொக்கேஷன். அது சென்னை விட்டீங்க, பிச்சு போட்டதெல்லாம் அங்கங்க பிச்சு போட்டதெல்லாம் இல்ல. லொகேஷன் வந்து படத்தோடைய லொகேஷன் தரங்கம்பாடி. நம்ம தரங்கம்பாடி தான் கதைப்படி இருக்குது. நிறைய நம்ம அங்க எடுத்தோம். தரங்கம்பாடியில எடுத்துட்டு மறுபடியும் தரங்கம்பாடிக்கு போக முடியாது இல்லையா, அதான் நம்ம இங்க மேட்ச் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பழவேற்காடு டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணோம். தரங்கம்பாடிங்கிறது தான் கதையினுடைய
கதைக்களம் சாலிகிராமுக்கு டச் பண்ணியாச்சு. சாலிகிராமம், வளசரவாக்கம் எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல கூட எடுத்தோம். அதெல்லாம் நம்ம ஒரு கதையினுடைய களம் தரங்கம்படி அந்த டச் கோட்டை அந்த விஷயங்கள் நம்ம மதுரை ரெசிடென்சி சிக்னல்ல வந்து மேட்ச் பண்ணலையா சார்? பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த கல்ச்சர் இருக்கிற அந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தரங்கம்பாடி தான் அவனுடைய கதைக்களம். மிக அருமையான லொகேஷன், நல்லா என்ஜாய் பண்ணி அங்க ஷூட்டிங் நடந்தது. கடலூர் மாவட்டம். கடுகு படம் மட்டும் இல்லை, இப்போ வந்து எல்லா படமே அவங்க அவங்களுக்கு முக்கியமான படம். நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்றதுலாம் இன்னைக்கு யாருமே கவனம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க, அதான் விஷயம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் கடுகு வந்து எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் பரத்துக்கு முக்கியம், இவருக்கும் முக்கியம், ராஜ்குமார் முக்கியம், எல்லாருக்குமே வந்து மற்றபடி நம்பிக்கை வச்சிருந்தா சூர்யா கூட படத்தை வாங்குவாருங்கிறத கற்றுக்கிட்டாரு. சரிங்களா? கதையை நம்பணும்னா நமக்கு சம்பந்தமே இல்லாத சூர்யா கூட, அதானே உண்மை. கதையை நம்பணும், கதை மேல நம்பிக்கை வச்சு பயணம் செஞ்சா நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத எங்கேயோ தூரத்தில் இருக்கிற சூர்யா 2D கூட வந்து நம்ம படத்தை வாங்கிக்குவாங்க. இதே மாதிரி நாளைக்கு வார்னர் பிரதர்ஸ் கூட ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்பிக்கை வெல்லுங்கிறத மீண்டும் ஒரு முறை எங்கள் மில்டன் சார் கண்டுபிடிச்சிருக்காரு. கடுகு படத்துல பரத் சார், நான் இப்படி நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம், நடிச்சிருக்கோம். இன்னும் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரங்கள் இருக்காங்க. முக்கியமா ஒவ்வொரு படத்துக்கும் மிக முக்கியமானவங்க நான் சொல்லணும்னா ஹீரோயின்ஸ் தான் சொல்லுவேன். இப்ப கொஞ்சம் முன்னாடி வாழ்க்கையிலையும் சரி சினிமாவிலையும் சரி ஹீரோயின்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளை பார்க்க யார் வர போறாங்க, அந்த ஹீரோயினோட முகத்தை பார்க்க தான் வராங்கிறத நான் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். அதனால ஹீரோயின்ஸ், நம்ம 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்துல. வெங்கடேஷ் சார் ஒரு 20 படங்களுக்கு மேல இயக்கின, நமக்கு மலை மலை சாங் எல்லாம் கொடுத்த வெங்கடேஷ் சார் இருக்காரு. எவ்வளவோ நல்ல சாங் கொடுத்தாரு. இல்ல மலைமலை சாங்கு மில்டன் சார் கேமராமேன், அவருடைய படைப்புல வந்ததுதான் மலைமலை. அவரால நான் மலைமலைன்னு சொன்னேன். அவர் நிறைய நல்ல சாங் கொடுத்திருக்கிறார், நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. விஜய் சார் வச்சு படம் பண்ணிருக்காரு, எல்லா இயக்குநர்களையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கிறாரு. அதுல மில்டன் சார் அந்த மலை சாங் அவரு எல்லாமே இந்த நமக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னுடைய காலகட்டத்தில் சினிமால அதெல்லாம் மில்டன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. ஒரு டவலை மட்டுமே வச்சுக்கிட்டு சாங் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியும் அவர் பண்ணிருக்காரு. எல்லாமே புது முயற்சி தான். அதனால வெங்கடேஷ் சாரு 2 ஹீரோயின்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ்னே சொல்லிட்டு இருக்கிறேன், பேரை நான் சொல்லல. சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா. பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஹீரோயினை பார்க்க விட்டாதானுங்க, பேச விட்டாதானுங்க பேர் ஞாபகம் வரும். அதனால நானும் யோசிச்சு கண்டுபிடிச்சு அப்புறமா சைடுல இருந்து ப்ராம்ப்ட் வாங்கி சொல்லிட்டேன். ராதிகா பிரசிதாவும் சுபிக்ஷாவும் நடிச்சிருக்காங்க, வெங்கடேஷ் சார் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய நடிகர்கள் நம்ம கூட இந்த படத்துல டிராவல் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அருணகிரி சார், ரொம்ப நல்லா ஒரு டிவோஷனல் மியூசிக்கர். அவருக்கு பட்டினத்தாரோட பாட்டும் தெரியும், மில்டன் சாரோட பாட்டும் தெரியும், ரொம்ப பெரிய விஷயம். ரீரெக்கார்டிங் அனூப் பண்ணியிருக்காங்க, கோலி சோடாக்கு அவர் பண்ணியிருக்காரு. மிக அற்புதமான ஒரு RR பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் நிறைய இந்த படத்துக்குள்ள இருக்குது. பரத் சார் கொஞ்சம் சொல்லுவார். படத்துல ஒன்றும், அதாவது இவரே தான் இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால மியூசிக் இவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபி டைரக்ஷன் ஆல்ரெடி. ஸோ சுப்ரீம் சுந்தர் தான் வந்துட்டு ஃபைட் மாஸ்டர். ஆக்சுவலாக கண்டிப்பாக அவரை பற்றி மென்ஷன் பண்ணியே ஆகும். ஏன்னா சும்மா ஸ்பாட்டுக்கு வந்து 4 கொரியோகிராஃப் பண்ணிட்டு சும்மா அந்த மாதிரியான கேட்டகரியான ஒரு ஃபிலிமும் இல்லை இது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைரக்டரும் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். 2 ஃபைட் இருக்குது. அதில் ஒரு ஃபைட் வந்துட்டு ஒரு பாக்ஸிங் பேஸ்டு ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு. பட் கிளைமேக்ஸில் வந்துட்டு சொல்லும் போதே சிரிப்பு வர ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கும் இருக்கும் வந்துட்டு ஒரு 1-to-1 மேன் டு மேன் ஃபைட்டுங்கும் போது. ஸோ
சொல்லும்போது சிரிப்பு வரும். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்கிறதுல வந்துட்டு ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருந்திருக்கு. ஐ திங்க் சுப்ரீம் சுந்தருக்கு டைரக்டரோட உட்காந்து அவங்க வந்துட்டு அந்த ஃபைட் பண்ணுறதுக்கே வந்துட்டு அவங்க ஸ்டோரி போர்டு போட்டு என்னென்ன பண்ணலாம், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி கன்வின்சிங்காக இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பல கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணி அதில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதில் சில ஆன்சர்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்டு போட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த ஃபைட் வந்துட்டு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். இப்படிப்பட்ட ஆள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆள் கேரக்டர் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு சுப்ரீம் சுந்தர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். ரொம்ப அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். ப்ளஸ் எனக்கு பயங்கர பாக்ஸிங்க்கு பயங்கர ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா படத்தில் நான் பாக்ஸருங்கிறதுனால பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு டெய்லி வருவார். நான் அதை அவரையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்தது ராஜாங்கிறவர். ஸோ அவர் இப்போ ரெகுலராக அந்த ரித்திகா சிங்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு பாக்ஸிங் பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு பாக்ஸிங் மாஸ்டர் அவர். ஸோ ஐ திங்க் ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலம். ரொம்ப மில்டன் சார் கூட உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கான அப்ளாஸ் கண்டிப்பாக இருக்கும். பரத் சாருக்கும் எனக்கும் ஃபைட்டு பரத் சார் நான் எப்படி அடிக்கிறது இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. நான் பரத் மாதிரி ஒரு 10 பேர் அடிப்பேன். சரியா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கடுமையா பயிற்சி கொடுத்து ஒரு கதையோட சேர்ந்து பரத்தை அடிக்கிற மாதிரியான விஷயம்தான். அவர் ஒரு பாக்ஸர், இது ஒண்ணுமில்லாத ஒரு ஜீரோவா இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு பாக்ஸர் அடிக்கிறாங்கிறது பயிற்சி, அவ்வளவு கடுமையான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் இயக்குநர்கள் வந்து எக்ஸசைஸ், புளிஞ்சி, தண்டாளு, அது சுப்ரீம் சுந்தர் குட்டிக்காரனும் தலைகளா நிக்கிறது, ஒரு மனிதன் கிடைச்சா அவனை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவ்வளவு இது கொண்டு போய் கொடுத்து ஸ்பாட்ல நிறுத்தி இருக்கிறதுனால என்ன நம்மளால அதை செய்ய முடிஞ்சது. பரத் சார் கூட எழுத்தாப்ப நிக்கலாம் அப்படிங்கிற அந்த இது கொடுக்க முடிஞ்சது. அதை தாண்டி அவர் ஒரு புலி கலைஞன். நீங்களாம் நோட் பண்ணீங்க எனக்கு தெரியாது. இவருக்கும் சுப்ரீம் சுந்தருக்கும் ஒரு சின்ன கோடு வர எப்பவுமே போயிட்டு இருக்கும். சுப்ரீம் மாஸ்டர் வந்து டைமிங் மறைப்பாரு, இவரே மறைச்சிட்டு அப்படிதான் மாஸ்டர் நான் பண்ணுவேன். அதனால முடியாது. எங்க வருது? ஆமா, நான் வந்து ஃபைட்டு பண்றேன்னா என்னோட ஹைட் இருக்குது, எழுத்தாப்புல நினைக்கிற ஆள் இருக்கிறாங்க, எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு நான் அதை செஞ்சிருக்கிறேன். தனியா அடிக்க சொன்னா நான் பரத் மாதிரி 10 பேர் அடிப்பேன். நிச்சயமா என்னால முடியும். சினிமால நம்ம அடிக்கிறதுங்கிறது அது வேற. ஏன்னா அடிபடாம அடிக்கணும் இல்லையா? கடவுள் படம் ஆரம்பிக்க முன்னாடியே இந்த மாதிரி ரஃப் நோட்ல நம்ம மில்டன் சார் ஒரு படம் பண்றாங்க, அதுல என்ன நடிக்க சொல்றாங்கன்னு நான் சொன்னேன் தேவயானி கிட்ட. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு நிஜமாவானுங்கிறது இதாவது அவர் ரொம்ப நல்ல டைரக்டர், நல்லா படையெடுப்பார், ரொம்ப டிஃப்ரெண்டா காட்டுவார் உங்களை அப்படின்னாங்க. அவருடைய நம்பிக்கை, அவருடைய அந்த ஆர்வம், தேவயானியோட நம்பிக்கை ஆர்வம் எல்லாமே படத்துல நிஜமாவே காமிச்சிருக்கோம். இன்னும் நாங்க தேவயானிக்கு ஒரு போட்டோ கூட காட்டினது கிடையாது. அவ்வளோ நம்பினாங்க மில்டன் சார் இது அவர். ஏன்னா கோலிசோடாலாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. என்ன ஒரு சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளி அப்படிங்கிறதுல தேவயானி மேடம் மில்டன் சார் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ இது இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. இதை விட என்ன ஒரு படம் கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு தான். இதை விட உங்களுக்கு யாரு வேலை வாங்க முடியும்? செய்யுங்க, போங்க, சொன்னீங்க படுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்க்ரூ பண்ணி அனுப்புவாங்க ஷூட்டிங்க்கு எல்லாத்துக்குமே. அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை. அதே மாதிரி அவங்களுடைய ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிற ஜோதிகா மேடம், சூர்யா இவங்களே இந்த படத்தை ரிலீஸ் பண்றது இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்த அதிர்ச்சி தான். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். கடுகு படத்துக்கு பிறகு தொடர்ந்து நடிக்கலாம்ங்கிற ஐடியா இருக்குதான்னு ஒரு கேள்வி. தொடர்ந்து எப்படிங்க நடிக்க முடியும்? ஏதாவது வந்தாதானே நடிக்க முடியும். வரட்டும், வந்தா மறுபடியும் சட்டையை கழட்டி காமிச்சு செருப்பெல்லாம் அவுத்து காமிச்சு எவ்வளவுதான் நான் சொல்லி அதுக்கு மேலே ஒருத்தர் நம்மளை வச்சு பழையலுக்கு வந்தாலும் நடிச்சுட்டு போக வேண்டியதானே. அதான் சிக்ஸ் பேக் கூட நான் போட முடியும்னு சொல்றேன். போட முடியாதா என்ன? எல்லாருமே போட முடியும். போடுறதுக்கு சிக்ஸ் பேக் போட்டு கஷ்டப்பட்டவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. போடாத எனக்கு அது சாதாரண விஷயம் தானே. போட முடியும். அதுக்கான படம் கொடுங்க.
அதற்கான சம்பளம் கொடுங்க. எப்படி சார் மழையை திங்கன்ற மாதிரி ஒரு கோடி ரூபாய் இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் நான் 6 பேக் காட்டுறேன், அவ்வளவுதானே. பொதுவா படத்துல நடிச்சிருக்கீங்களா, பஞ்ச் டைலாக் ஏதாவது சொல்லிருக்கீங்களான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் நிறைய பஞ்சு சொல்லியிருக்கிறேன், அதை டைரக்டர் அலோவ் பண்ணாதான் நான் சொல்லுவேன். ஒரு பஞ்சு சாம்பிளுக்கு சொல்றேன். புளிய காட்டுல பாத்திருப்பேன், சர்க்கஸ்ல பாத்திருப்பேன், டிவியில பாத்திருக்கேன், கண்ணாடியில பாத்திருக்கியா, நான் தினமும் பாக்குறேன் அப்படின்னா கரெக்ட் தான். அதெல்லாம் பஞ்சு தானே சார், இல்லையா? படத்துல இல்லையா? அதெல்லாம் ஒரு பஞ்சான்னு அவர் நினைச்சுக்கணும். இதுதான் சார் பஞ்சு. ஃபைனல் டச் அந்த 1000 இந்த மாதிரி நிறைய டைலாக்கள் இருக்கு. படம் வந்து ஏதோ சோகமா தாடியோடு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த டீசர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நுகமுகத்தில் அந்த மர்டர் நடந்துச்சு. இந்த மர்டர் நடந்த உடனே சொன்னாங்க எல்லாம் சார் ரைட் டைம் சார், இப்போ ரிலீஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிடும், இது வந்து கரண்ட் சுச்சுவேஷனோட ஒத்து போகுது அப்படின்னாங்க. ப்ரீவியஸ் டே நான் சரி ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் டே யோசிச்சு பார்த்தேன், இது வந்து ஏதோ ஒரு தப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது வந்து நம்ம படத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது வேண்டாம், நம்ம வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மறந்ததுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லி 1 மந்த் கழிச்சு தான் நாங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அவங்க நடந்த விஷயத்தை வச்சு பண்ண விஷயம் இல்லை, இது படத்தில் இது இருக்க கதை இது. பட் அப்போவும் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து கரண்ட் மேட்டருக்கு வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா டெய்லி அதான் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நம்ம எல்லாம் கடந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டே தான் இருக்கும். ராஜ்குமார், நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, ஏதோ ப்ரொமோஸ் வருது, டீசர் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் படத்தில் நடிக்கிறார், விஜய் மில்டன் படம் வந்தார். கடுகுன்னு ஒரு படத்தை ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா என்ன காரணத்துக்காக போய் பார்ப்பீங்க? கடுகுங்கிற ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற தோணணும்னா போஸ்டர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் நிச்சயமா ராஜகுமாரன் நடிச்சிருக்கிறாருங்கிறதுக்காக தான். ஆச்சா, அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆனா நான் சொல்றேன், அப்படிதான் நான் சொல்லணும். கடுகு படத்தை நீங்க ஏன் பார்க்கணும்னு கேட்டா அது ராஜகுமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும், இப்படித்தான் நான் சொல்லணும். கடுகு அந்த லோகோலயே ஒரு என்னவோ இருக்கு, ஒரு புலியோட கால் நடந்து போற ஒரு பாதை இருக்கு, ஒரு வால் இருக்குது அந்த சீடிக்கு பின்னாடி, இப்படி என்னவோ ஒரு கவனிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வர ஆடியன்ஸ் பத்தி எனக்கு இருக்கிற விஷயம், நாம என்னவோ சொல்ல நினைப்போம், என்னவோ காட்ட நினைப்போம், என்னவோ வச்சிருக்கிறோம்னு சொல்ல விரும்புவோம், அவங்கள கொண்டு வரதுக்கு எப்படின்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லா பிளானையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல என்னவோ தெரிஞ்சுக்கிட்டு தான் தியேட்டருக்கு வரான். எனக்கு தெரிஞ்சு இப்படித்தான் இருக்குது. படத்தை பார்க்க வரதுக்கு விஜய் மில்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் போதும் எனக்கு தெரிஞ்சு, வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் அவர் படம் பண்ணியிருக்காரு, கோலி சோடா பண்ணியிருக்காரு, 10 பண்ணியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட் கூட நான் இப்ப சொல்ல வரணும். இந்த படத்தை விக்ரம் நான் தான் நடிப்பேன்னு ஆபீஸ்ல 2-3 தடவை வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நடிச்சிட்டு இருக்கும்போது 2 நாளா உட்கார்ந்துட்டு எப்படி நடிக்கிறேன்னு பாத்துருவேன், என்ன வேணான்னு சொல்லிட்டு உன்னை வச்சு எடுக்கும் போது நீ எப்படி நடிப்ப, நடிச்சு காட்டு அப்படின்னு இப்படி கை தட்டிட்டு பக்கத்துல வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு போறாரு. அதையெல்லாம் தாண்டி இல்ல கதைக்கு இவர் தான் வேணுங்கிற அந்த முடிவு எடுத்து பண்ணிருக்காரு. இந்த கடுகு படத்தை பார்க்க வர்றதுக்கு கடுகு விஜய் மில்டன் அப்படிங்கிற பேர் போதும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. விக்ரம் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விக்ரம் சார் வந்து 10 படம் இல்லை, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நானும் சாரும். சார் வந்து தனிப்பட்ட வகையில் என்னோட நலனில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துப்பார். ரொம்ப என்னோட ஒவ்வொரு டிஷ்ஷையும் வந்து ஃபோன் பண்ணி பேசி என்ன ஏது அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு 10 அப்புறம் கேட்டப்போ கடுகு படம் வந்து நான் கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பண்ணுறேன், இது ரஃப்னோட்டுக்கு வந்து இந்த டேட் வந்து ஃப்ரீயாக தரேன், இந்த படம் எடுத்துக்கு உனக்கான கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னாரு. எனக்கு வந்து சார் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், சாதாரணமாக சொல்லிட்டீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப்ட்டுலாம் சொன்னேன். எல்லோரும் வந்து பயங்கர ஹாப்பி. ஐயோ என்னது இப்படி சொல்லிட்டாங்க,
செஞ்சு அவரை வச்சு பண்ணுவாங்க. பட் நான் சார்கிட்ட வந்து அதான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த படத்துக்குன்னு ஒரு உருவம் தேவைப்படுது சார், அது வந்து நீங்கள் அதுவும் மாறி வந்து நிற்பீங்க எனக்கு வந்து தெரியும், அப்படி இருந்தாலும் இவரை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதை அக்செப்ட் பண்ணி அவர் வந்து சூப்பர் மில்டன் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஷூட்டிங் வந்து பழைய கிடைக்கும் ஒரு 60-65 கிலோமீட்டர் ஆகி நைட் 11 o'clock திடீர்னு நல்லா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கேக்கு பீஸா அதெல்லாம் வாங்கிட்டு ட்ரிங்க்லாம் வாங்கிட்டு வந்து இறங்குதாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல சார், எதுக்கு சார் இவ்வளோ தூரம் இந்த நேரத்தில்னா சும்மா நீ பாட்டு நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹீரோ மாதிரி நாங்கள் இருக்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டேன். அவங்க பாட்டு வந்தால் கை கட்டி உட்காந்து நடிக்கிற வெளியே உட்காந்து சைலண்டாக பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வரும்னு சொல்லிட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயம். சார் சொல்லட்டும் கடுகு போதும், அதான் சார். அதெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதுதான். ஆனா சொன்னதே சொல்லக்கூடாது. இல்ல உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க கடுகு நான் வந்து இந்த விஷயத்துக்கு தான் எதிர்பார்க்கறேன் அப்படிதான் நீ ஃபீல் பண்ணினா நான் இப்போ மறுபடியும் கேள்வி உங்களுக்கு மறந்து போச்சு, கேள்வி மறந்து போச்சுன்னா இப்போ மறுபடியும் நாமே சொல்லுவோம். கடுகு படத்தை முதல் நாள் பார்க்க வரதுக்கு என்ன காரணம், கடுகுங்கிற படத்தை பார்க்க உள்ள வரதுக்கு என்ன காரணம் சொல்லிடுங்க. ஜென்ரலாக சொல்லணும்னா 2 விஷயம். இந்த படத்தோட ஒரு காமன் மேனாக நான் வந்துட்டு சினிமா தெரியாத என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்த ஃபீட்பேக் மூலமாக இது ஏன் படத்தை பார்க்கணுன்னா, இதோட டீசர் விஷுவல்ஸ்லேருந்து சரி கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைட்டில் இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்னு. அண்ட் நம்ம ஏன் இந்த ஆடியன்ஸ் உள்ளே வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2D அது மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சூர்யா சாரோட அந்த நேம், அந்த அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனல் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இனிமேல் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இது எல்லாமே இப்போ இருக்கிற சினிமா அப்படிதான். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி சினிமா ரொம்ப படத்தை வாங்கிட்டு ஒரு பேசிக் பப்ளிசிட்டி பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், டேட் முக்கியம். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னோட கெரியருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். ஸோ அதனால நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த படம் ஏன் வந்து பார்க்கணும்னு. ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கு கோலி சோடாக்கு அப்புறம் வந்துட்டு 10 முடிச்சாரு, அதுக்கப்புறம் திருப்பியும் கோலி சோடா மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்குமோ இது அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு புட் டுகெதர் ஐ திங்க் கடுகுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்த்து இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்காகவே கடுகு பார்க்கலாம். நீ ஏன் கடுகு தியேட்டர்ல போய் எதுக்கு பார்க்கணும்? இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க வந்து எதையும் இப்படி சீட் பண்ணலாம் முடியாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து ஃபர்ஸ்ட் ஷோலே பார்த்து டிசைட் பண்ணிடுறாங்க அவங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோலி சோடான்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த படம் கடுகு நம்ம ரிலீஸ் பண்றோம்னா அவங்களுக்கு தெளிவா தெரியுது இந்த படத்துல வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு, இல்லைன்னா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இதுல வந்து இன்னொரு பெரிய ஒரு சப்போர்ட் வருது யாருன்னா 2D. அவங்க வந்து சும்மா ஏனோதானு ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுதான் ஒருத்தர் பிஸ்னஸ் வைஸ் வந்து அசோசியேட் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஆடியன்ஸை சீட் பண்ற விஷயமா இருக்காது கண்டிப்பா. இதை வந்து ஆடியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ரசிகனும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது தான் அதனுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிளஸ் அந்த படம் வந்து வெற்றி அடையும் போது தொடர்ந்து அதை போல படங்கள் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் மற்றவங்களுக்கு வரும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை. நல்லா சொல்லிட்டார், அருமையான விஷயம் சொன்னார்.